இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் 234 தொகுதிகள் 4023 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 4,88,97,000 மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்கை செலுத்தி முடிச்சிருக்காங்க. 85% வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு எல்லோருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு நாள் இன்று மே 4 வாக்கு எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக இருக்கோம். 62 வாக்கு எண்ணும் மையங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ள வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே. இந்த நேரத்துல திமுக ஆட்சி அமைத்தால் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அப்படின்ற ஒரு வரலாறு. அதிமுக ஆட்சி அமைத்தால் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஒரு எழுச்சி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு சாதனை. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பிளேயர் தாவேகா அவர்களும் ஆட்சி அமைத்தால் மூன்றாவது பிளேயரா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொல்லலாம். சமீப காலமாக வாக்குப்பதிவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசப்படக்கூடிய விவாத பொருளாக இருக்கிறது என்னவாக இருக்கு பார்த்தா தாவேகாவோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது தான். அதை தொடர்ந்து தாவேகா ஒருவேளை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதுவுமே ஒரு பெரிய சாதனை. ஒரு புதிதாக ஒருவர் ஆட்சி அமைக்கிறதுங்கிறது 77க்கு அப்புறமே இது ஒரு பெரிய சாதனையாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. யார் வந்தாலுமே ஒரு சாதனை தான் அப்படின்ற ஒரு இதோட இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்க போகிறது, களம் என்ன சொல்கிறது, பல தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் IRS அதிகாரி திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தேர்தல் திருவிழாவோட ஒரு முக்கியமான நாள்ல தினமலர் வாயிலாக தமிழ்நாடு தினமலர் நேயர்கள் அனைவரையும் பார்க்குற ஒரு வாய்ப்பு, பேச வாய்ப்பு. நன்றி. சரி, இப்ப நம்ம அப்படி இப்படி முடிச்சு இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரிய போகுது. இந்த தேர்தல் வழக்கத்தை விட வித்தியாசமான தேர்தலா நீங்க பாக்குறீங்களா, இல்ல சாதாரணமான தேர்தலா, இல்ல வித்தியாசம்னா என்ன வித்தியாசம்? இல்ல, அதாவது ஒவ்வொரு தேர்தலுமே சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா ரொம்ப நாள் தமிழ்நாடு இருமுனை போட்டியாக இருந்தது. திமுக அதிமுக இருந்தது மாதிரி இந்த முறை ஒரு மும்முனை போட்டி. அதாவது நாம் தமிழர் களத்துல இருந்தாலும் 3 எலெக்ஷன் இருந்தாலுமே இந்த தாவேகா அப்படிங்கிற ஒரு மும்முனை போட்டியாக அதை பார்க்குறோம் இந்த எலெக்ஷனில். ஸோ ஒரு தமிழ் சினிமாவோட எஃபெக்ட், அதனோட மக்கள்கிட்ட இருக்க ஆதிக்கம், அரசியல், அதனோட இம்பேக்ட்லாம் தெரிஞ்சதான் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து. இருந்தாலும் இதை தாண்டி எவ்வளோ ஓட்டு எடுப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, இது எடுக்கிற ஓட்டு என்ன ஆக போகுது, யாருக்கு போக போகுது, இது யாரோட வெற்றி வாய்ப்பை பாதிக்க போகுது. இப்போ எக்ஸிட் போலே குழம்பிடுச்சு. எக்ஸிட் போலே ஒரு மாதிரியான சயின்டிஃபிக்கான விஷயம்னா நம்ம ஓட்டு போட்டதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு அதை வச்சு நீங்க தேர்ந்தெடுக்க. எத்தனை பேர் எக்ஸிட் போல் எடுத்தாங்கன்னு தெரியல. போஸ்ட் போல் மாதிரி கூட இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லும் பொழுது நமக்கு புரியுது. அதனாலயும் கூட ஒரு குழப்பமா இருக்கு. இல்ல, அதுதான் போஸ்ட் போல்ல நம்ம உடனே எடுக்க சொல்லுவோம் எக்ஸிட் போல். இந்த போஸ்ட் போலுங்கிறது சில பேர்லாம் 2 நாள் 3 நாள் கழிச்சு எடுக்கிறாங்க. ஏன் உடனே எடுக்கிறோம்னா அந்த உடனே ஒப்பீனியன் எடுக்கும்போது டக்குன்னு உண்மை வந்துடும் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி எக்ஸிட் போல்லையுமே இவ்வளவு வித்தியாசங்கள். அதாவது இப்போ தாவேக்கா நீங்க அழகா சொன்னீங்க 3வது அணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, இப்போ தாவேக்கா இருக்கிறது காரணம் எக்ஸிட் போல்ல ஒரு ஆக்சிஸ் மட்டும் அவங்க 120 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னதுனால இப்போ அவங்க பெரிய பரபரப்பாயிடுச்சு. ஆமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான ரிசல்ட். இன்னொன்று 3 தரப்புகளையும் நம்ம செய்திகள்லையும் நண்பர் வழியாக பார்க்கும் பொழுது 3 தரப்புமே நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லி மந்திரி சபை லிஸ்ட்லாம் வருது. அது அவங்க உண்மையிலே போடுறாங்களா இல்ல இதுக்காக வருதான்னு தெரியல. ஆனா 3 தரப்புமே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஒரு உண்மையான ரிசல்ட்டுமே இந்த க்ளோஸரா இருக்கு 2 பேருக்குள்ள. இல்ல 3 பேருமே கான்ஃபிடென்ட்னு சொன்னா கூட 3 பேருக்குமே ஒரு பயம் இருக்கும் உள்ள. 3 பேருக்கு கான்ஃபிடென்ட் தான், 3 பேருக்கு பயம் இருக்குல்ல நேச்சுரலாவே. ஏன்னா அவரும் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்னா அப்ப நமக்கு வாய்ப்பு இருக்காதோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம இந்த எலெக்ஷன்ல பார்க்குறோம். 2வது சோஷியல் மீடியா அதிகப்படியான இம்பேக்ட் இருந்த எலெக்ஷனாக அதை பார்க்குறேன். சோஷியல் மீடியா ஒரு கடந்த 2 எலெக்ஷன் பயங்கர இம்பேக்ட் தான். ஆனால் பயங்கரமான இம்பேக்ட் இருந்துட்டு நிறைய இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு 2-3 பேர் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா,
பெரிய பிரச்சனையாக போகுது, பாதுகாப்பு கூட்டு இல்ல 3 பேருமே 3 கட்சியுமே ஒவ்வொரு விதத்துல வெளிப்படுத்துறாங்கன்னு பாக்குறோம். RS பாரதி அவர்கள் வந்து ஒருபடி மேல போய் தேர்தல் ஆணையத்து மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பிஜேபி கம்பெனி ஏதோ பண்ணிட போறாங்க பிஜேபி. நிஜமாவே வாக்கு எண்ணிக்கையில அப்படி என்ன சார் பண்ணிடும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து அதாவது நம்ம நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இது ஒரு போல்டான ஸ்டெப் பை எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஒரு இந்த மாதிரியான எலெக்ஷனை வந்து ஒரு குயிக்காக ஒரு இந்த முதல்ல வந்து நார்மல் பேலட் பேப்பர் பேலட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம காலைல நம்ம 7 மணி நாள் ஆயிரும். நாமளாம் என்ன பண்ணியிருப்பாங்க, டிவி எல்லாம் வந்து ஒரு 8 மணி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா முடியறதுக்கு 3 நாள் ஆகும், டயர்ட் ஆகி போயிடும் டீம்னு. ஸோ இது வந்து ஒரு 11:30-12 மணிக்கு உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது ஒரு எஃபிஷியண்ட்டான சிஸ்டம். ரெண்டாவது அமெரிக்காவே இன்னும் இது யோசிக்கல. அமெரிக்காவே இன்னும் வந்து பேப்பர் பேலட்டில் தான் இருக்காங்களே தவிர பிரசிடென்ட் எலெக்ஷனு இன்னும் இந்த நம்ம ஓட்டிங் சிஸ்டத்துக்கு வரல. ஸோ உண்மையிலே இது ஒரு போல்டான சிஸ்டம். அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இதிலலாம் ஏகப்பட்ட செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி தோத்துட்டா நேச்சுரலாக ஒரு சாய்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் ஓட்டரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. சரி. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடலாம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். எலெக்ஷன் முன்னாடி வந்து ஒரு சில காரணங்கள்லாம் இல்ல ஸ்டேட்மெண்ட் இப்போ போஸ்டல் வந்து பேலட், அதாவது அதெல்லாம் வந்து என்ன நிறைய ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதை முடிச்சிட்டு நீங்க கடைசி சுற்று வந்து இவிஎம் கடைசி சுற்று அப்புறமா வச்சுக்கோங்க, போஸ்டல் பேலட்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு. இந்த இந்த கோரிக்கையின் பின்னால என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு என்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அரசியல் கட்சி? இல்லை போஸ்டல் பேலட் வச்சு இல்லை போஸ்டல் பேலட்டோடைய அவங்களுக்கு என்ன சந்தேகம் எக்ஸாக்டாக நல்லா கணிக்க முடியல. பட் போஸ்டல் பேலட்டில் நேச்சுரலாக வந்து அதிகமான கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, போலீஸ் பர்சனல்ஸு, இவங்க எலெக்ஷனில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. ஜென்ரலாக வந்து நான் வந்து அதை இன்ஃபேக்ட் அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமே போஸ்டல் பேலட்டில் என்னோடய ப்ரிடிக்ஷனுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது போஸ்டல் பேலட்டில். இல்லை வழக்கமா எப்பயுமே நம்ம பார்ப்போம் வந்து அது தபால் வாக்குகள் அப்படின்னாவே திமுக முன்னிலை அப்படின்றது தான் வழக்கமான ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம போஸ்டல் பேலட்டை அஸ் யூஷுவல் நார்மலாக முன்னாடி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நான் என்ன பார்க்குறேன், ஒரு 9 வரைக்கும் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா 3 ஈக்குவலாக தான் போகும். திமுக, அதிமுக, தவேக 3 ஈக்குவலாக போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தபால் வாக்குலயே அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தபால் வாக்குல தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தபால் வாக்கு அப்புறம் 9க்கு மேலே ரெகுலர்லாம் வரும்பொழுது ஆஸ் யூஷுவல் ஒரு கட்சி அதிகமான லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. ஸோ ஏன்னா இதில் இந்த டைம் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் நான் பார்க்குறேன் கவர்மெண்ட் சர்வன்ஸ்ட்டை வந்து. ஆனால் அது என்டையருமே அதிமுகவுக்கு போல. அதனால தான் 3 பேர் ஈக்குவலாக முன்னாள் அதிகாரிகள்லாம் இப்போ எக்ஸிட் போல் நடத்தி வெளியிடுற அளவுக்கு அவ்வளவு அதுக்குள்ள போற அளவுக்கு பார்த்தாக்க நிஜமாவே அரசு ஊழியர்கள் கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமோ அப்படி? இல்லை அவங்களுக்கு அது எல்லா ஒவ்வொரு குரூப்புக்கும் சொசைட்டியில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து சரி திமுகவை எடுக்கிறோம், அதிமுக வேணாம்னு நினைக்கிறோம், சரி இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தராரு, நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்பிளிட்டு பார்க்குறோம். கவர்மெண்ட் சைடில் ஒரு ஸ்பிளிட்டு வந்து 3வது ஸ்பிளிட்டு வந்து இந்த எலெக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து அது மோஸ்ட்லி திமுக சைடில் இருக்கும், ரொம்ப ரேராக அதிமுக சைடு போயிருக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு, நான் சொல்கிறது 80s 90ஸ்ல திமுக எப்பயுமே டீச்சர்ஸை ஹாப்பியாக வச்சுப்பாங்க, என்ன அதிமுக எப்பயும் போலீஸை ஹாப்பியாக வச்சுப்பாங்க. ஓகே. ஏன்னா இது 2 பேரும் எலெக்ஷன் ப்ராசஸில் முக்கியமான ஆளுங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து முக்கியமாக வச்சுட்டு அந்த போல் பூத்தில் யாருக்கு ஓட்டு போடணுன்னு கேட்டால் அவங்க அந்த சின்னத்தை காட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு இது. போலீஸ் வெளியே இருப்பாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னா அந்த சின்னத்தை காட்டிடுவாங்கன்னு ஒரு இது. ஸோ இந்தமாரி விஷயங்களில் ஃபஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் ஒரு காரணத்துக்காக மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. பார்க்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 3,64,000 அரசு ஊழியர்கள் வந்து தபால் வாக்குப்பதிவுக்காக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2,88,000 பேர் தான் வாக்குகளை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அப்போது அரசு ஊழியர்கள் கூட தேர்தலில் பங்களிக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அது வேற வழி இல்லாமல் நடந்திருக்குமா? இல்லை அதில் வந்து ஒரு அப்பத்தி தான். அது நான் அப்பத்தின்னு தான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் வாக்களிக்காம போனேன்னா சரி நீங்கள் போஸ்டல் பேலட் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த போஸ்டல் பேலட்டை போடாமல் விடுறீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் அப்பத்தி. நீங்கள் இந்தமாரி யோசிக்கலாம். நம்ம எப்படி யோசிக்கலாம்னா ஒரு லாஜிக்கு, இப்போ நான் வந்து எனக்கு திமுகவுக்கோ அதிமுகவோ ஓட்டு போட மனசு இல்லை,
தாவேக்காக்கும் போட மனசு இல்லை, ம், ம், ம். வேற ஒரு டைப் ஆஃப் நோட்டான்னு வச்சுக்கோங்க அதை. ஓகே, ஓகே. ஏன்னா இந்த எலெக்ஷன்லையுமே எங்களுடைய அப்படி வாங்கி டீமுடைய தபால் வாக்குல பதிவு பண்ண முடியாத நோட்டா? நோட்டை பதிவு பண்ணலாம், அப்புறம் பதிவு ஓகே. பண்ணலாம். அதான் அதுக்கு பதிலாக பதிவு பண்ணாம விட்டாங்கன்ற, நோட்டான்னு போடாம ஓட்டே போடாம விட்டாங்க. ஓகே, ஓகே. இப்போ நோட்டாலே நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 5,87,00,000 நீங்கள் கரெக்டாக மார்னிங் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு 10 நாளாக பேசி பேசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் குழப்பமாக இருக்குது. ஓகே. அந்த 4.88 crores ஓட்டர்ஸில் ம். வந்து நீங்கள் வந்து ஒரு 1 crore அந்த 15% போடாம விட்டுருக்காங்க இல்ல, இல்லையா? தேர்தல் ஆணையமே முந்தா நேத்து தான் ஈவினிங் தான் அதை ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஏன் அதுலயும் கூட ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இவ்வளவு டிலே ஆயிடுச்சு? ஏன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்துருச்சு. நமக்கு ஃபைனல் டேட்டா எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நாள் இல்லை, எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டபுள் கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அதாவது மெஷின்லேருந்து ஒரு டேட்டா ஒன்று, அவங்க பேப்பரில் நீங்கள் போலிங் பூத்துக்குள்ளே போனீங்கன்னா 17C. அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க பாருங்க இல்லையா? கையெழுத்து போடுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க, அந்த ஸ்லிப்பு கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே ரீகான்சல் பண்ணோம். ஸோ அந்தந்த பூத் ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வந்து கொடுக்குற அஃபிஷியல் ரிப்போர்ட்டை கம்பைல் பண்ணி அதில் இருக்க அனாமலிஸ்லாம் வெரிஃபை பண்ணி அப்புறம் இந்த டேட்டாவை மேட்ச் பண்ணி பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி. ஸோ நேச்சுரலாக வந்து அது இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சென்டர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தாகணும் டேட்டாவை, அந்தந்த கான்ஸ்டியூன்ஸ் வைஸாக அதை அனாமலிலாம் செக் பண்ணி தான் போடணும். ஏன்னா நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அது இதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். இந்த எல்லாத்தையுமே வந்து இது ஒரு கேள்விக்குறியாக மாற்றிட்டோம்னா. சரி, இப்போ நீங்க 4,88,00,000 வாக்காளர்கள் நின்னீங்க, அந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வந்தீங்க? அதாவது நம்ம என்னன்னா அந்த மிச்சம் ஓட்டு போடுறவங்க, ஓட்டு போடாமல் விட்டவங்க, இப்போ நாங்கள் கணக்கில் போய் ஒரு 5 லட்சம் பேர் நோட்டாக் போட்டுருவான்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷன்லேயும் 5 லட்சம் பேர் நோட்டாக் போட்டாங்க, இந்த எலெக்ஷன்லையுமே ஒரு 5 லட்சம் பேர் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தாவேகா களம் எத்தனை பேர் நின்னாலும் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் நோட்டா. ஏன்னா மக்கள் மனசுக்கு திருப்தியா மேபி ராமச்சந்திர மூர்த்தி எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, சில கிராமங்கள் புறக்கணித்ததையே நம்ம பார்த்தோம். ஆமாம், அது அந்தந்த லோக்கல், அதாவது கிராமங்கள். இப்போ ஒரு திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தை புறக்கணிக்கிறாங்க, இவன் கலெக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டா பேஸ் தான் வந்து அவங்க கிராம மக்கள் முடிவு பண்ணுறது. இது வந்து ஓகே, இது தப்பு இல்லை. இது ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி வெளியே வந்து அங்கே அதிகாரிகள் பேசி சரிப்படுத்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் மனசில் வச்சுட்டு ஒரு கேஷுவலாக நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு போடுறது இருக்குல்ல, போடாமல் இருக்குதுல்ல, அது 2வது நோட்டா. அது மக்களுக்கு இப்போ தெரியாது. இது வந்து ஒருத்தர் ஓட்டு போடாத காரணம் அவர் வந்து வர முடியலையா, போலிங் பூத் வர முடியலையா, மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் என்ன ஆக போகுதுன்னு ஒரு அப்பத்தி இருக்குல்ல, பொலிட்டிக்கல் அப்பத்தி. அதுதான் டெமோக்ரஸிக் டேஞ்சர். இந்த போய் ஓட்டு போடுறாங்க பாரு நோட்டாக்கு, இது அப்பத்தி. ஆனால் கோவம், எனக்கு திருப்தியாக எந்த கட்சியும் இல்லை, எனக்கு திருப்தியாக அந்த இண்டிபெண்டன்ட் நிறைய பேர் நிற்கிறாங்களே, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லைங்கிற அது 2வது டைப். இது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த எலெக்ஷனில் எங்கள் டீமோடைய ப்ரிடிக்ஷன் பார்த்தா, நண்பரோட ப்ரிடிக்ஷன் பார்த்தா நோட்டா இந்த வருஷமும் இருக்குது. இந்த வருஷமும் ஒரு 5 லட்சம் ஓட்டு இருக்குது. அதாவது ஏன்னா இப்போ தாவேகாவோட எமர்ஜென்சி அவங்களுக்கு ஒரு 18% வரைக்கும் அவங்களும் கணிச்சிருக்காங்க. கணிச்சதுக்கப்புறமே ஒரு 5 லட்சம் மக்களுக்கு இன்னும் திருப்தி இல்லைன்னா இப்போ யார் தான் வரணும்? அப்போ இந்த ப்ராசஸ் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அந்த 5 லட்சம் ஓட்டு வந்து ஒரு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா அது டெமோக்ரஸி பார்ட்டிசிபேஷனில் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, நான் வந்து ஒரு அதிகாரியாக ஒரு 15 வருஷம் இன்கம் டேக்ஸில் இருந்திருக்கோம். இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறோம். அது என்ன நான் பார்க்குறேன்னா, இந்த ராம ஆண்டான்னா ராவண ஆண்டா என்னங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆன டெமோக்ரஸியில் ஒரு விஷயம். ஏன்னா இது என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறுமனே இந்த ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதுதான் அரசாங்கத்தோட வேலை, லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது என்ன அவங்களுக்கு புரியலைன்னா, ஒரு உழைப்புக்கான ஊதியம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க உழைப்புக்கான ஊதியம். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னா அவருடைய ஊதியமும் அமெரிக்காவில் 8 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கும் 10 மடங்கு இருக்குது. சரி, இந்தியாவில் 2 மடங்கு இருக்குது. இந்த வித்தியாசத்தை கொடுக்குறது ஆட்சி. அது ஒரு ஆட்சி இல்லை, கியூமுலேட்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணுற ஆட்சி. ஸோ இந்த விஷயத்த மக்கள் வந்து கொஞ்சம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இது ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறாங்க. இந்த எலெக்ஷனில் 1000,
2000 நிறைய 3000 சார் 5000 நிறைய இருக்கு, அது நம்ம சொல்லவே முடியாது. அதாவது சிங்கிள் ஸ்டார் டு 5 ஸ்டார் தொகுதிகள். ஒரு எஸ். ஸ்டாருக்கு நீங்க 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. அதனால அதுதான் அதுல தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம பணம் பெறுவதும், வாக்குக்காக பணம் பெறுவதும் வாங்குவதும் குற்றம்னு சொன்னாலும் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுதோ. தேர்தல் ஆணையம் என்னதான் நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது இன்னும் ஒரு முழுமையடையாம ஒரு போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது ஏகப்பட்ட பறக்கும் படை. இதுல வந்து இப்போ என்னைய பொறுத்த மட்டும் ஒரு 470 கோடி ஏதோ எடுத்திருக்காங்க. 1212 பிடிச்சாங்க, அதுல நிறைய ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆமா. அந்த கிட்டத்தட்ட 400 இவ்வளோ அமௌண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு இதில் எலெக்ஷன் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது இந்த கண்டிப்பாக 50 லட்சம் 1 கோடியா 10 லட்சம் அப்படி மாற்ற வாய்ப்பு இல்லை. இந்த 25,000 50,000 அப்படி மாற்ற அமௌண்ட் இல்லை. எலெக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக 10 கோடி 20 கோடியாக மாற்றுறது. இது பெரும்பாலும் பொதுமக்களுடைய அவசர தேவை. அவங்க வந்து சரி இல்ல அதுதான் நிறைய ரிட்டர்ன் ஆயிடுச்சு இந்த தடவை. ஆமாம் கொஞ்சம் அதில் இல்லை ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளான ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த டைம் பார்த்தோம். நம்ம இந்த டைம் ஃபீல்டில் நான் உள்ளே போயிருந்த போது அந்த செக் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக நிதானமாக பண்ணாங்க. அதாவது ஒரு நார்மலான ஒரு காவல்துறையுடைய பிஹேவியர் இல்லாமல் அந்த கொஞ்சம் என்ன சொல்லுவோம் தாட்டியமாக என்ன இது அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பராக செக் பண்ணாங்க. அந்த ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் உண்மையிலே கொடுத்துருந்தாங்க இந்த எலெக்ஷனில் பார்க்குறேன். அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த எலெக்ஷன் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாரி விஷயங்கள்ல மைனூட்டாக அக்கறை எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க இப்போ வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பார்த்து செக் பண்ணி ரொம்ப வந்து இல்லாத ப்ராசஸ்னால இப்போ டக்குன்னு அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு ஒவ்வொருத்தருக்கு வரப்போகுது. அதை நோட் பண்ண போறோம். கேமரா இருக்கு. இவ்வளவு இருந்தும் என்னமோ ஒரு நடக்குது, என்னமோ நடந்துரும் அப்படின்னு வந்து என்ன அடிப்படையில இதை வந்து நம்ம ஏன்னா எல்லாருமே சொல்லி வைக்கும்போது அது ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவா இல்லை அதாவது அது ஒன்று சொல்லி வைக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லி வச்சிட்டோம்னா எதாவது பிரச்சனை வராதுன்னு வாய்ப்பு இருக்கு. இல்லை முதல்ல சொல்லி வச்சிட்டோம்னா ஒருவேளை தோத்துட்டா ஒரு காரணம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ பெங்காலில் வந்து மம்தாவோடைய அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கோரிக்கை வச்சாங்க. ஆமாம் கோரிக்கை வச்சாங்க. இல்லை அந்த கோரிக்கையில் ஒரு நியாயத்தை நான் பார்க்குறேன். அதாவது எப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களை மட்டும் பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து இல்ல அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா தோணுது. நீங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதையும் நம்பல, வந்து மத்திய அரசை எப்பயுமே நம்பல. அப்ப மத்திய அரசு ஊழியர்கள் அங்க வரணும் அப்படின்றது வந்து அந்த கோரிக்கையே கொஞ்சம் அப்சர்வர்ஸ் வித்தியாசமா. மாநில அரசு ஊழியர்கள் இவங்க இல்ல ஏன்னா அவங்க என்ன முன்னாடி சொன்னாங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம்னா தமிழ்நாட்டை பாருங்க, அங்க ஒண்ணுமே மாத்தல, அங்க எல்லாரும் வந்து கரெக்டா இருக்காங்க. இங்க பாருங்க உடனடியே இவ்ளோ டிரான்ஸ்ஃபர்ஸ், உடனடியே இவ்ளோ பேரை மாத்திட்டாங்க. சோ அத சொல்லும் பொழுதே அங்க ஒரு எலெக்ஷன் அப்ப மம்தா அவர்கள் வந்து திமுக கூட தான் பாஜக கூட கூட்டணிட்டாங்க. அதுதான் அந்த பாயிண்ட்ல தான் அவங்க சொல்றாங்க. கட்சிகள் அவங்களுக்கு வர்ற தரவுகளை வச்சுட்டு அந்த நேரத்தில் இப்படி இவ்வளவுதான் டைம் இருக்கும், குயிக்கா ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அந்த முடிவுகளை போட்டு அவங்க போறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றது இந்த சீசர் ஒய்ஃப் மாதிரி அவங்க ஒரு ஓவர் நடுநிலைமையை கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்குது. எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் அது மக்களுக்கும் இங்கே தான் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை டாமினன்ட் ப்ரிடிக்ஷன் வந்துருச்சுன்னா மக்கள் அதை நாமளாக ஏற்றுப்பாங்க. டாமினன்ட் ப்ரெடிக்ஷன் இல்லாம வரும்பொழுது மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குரூப் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு ஜனநாயகத்திற்கு அழகு தானே. அது அந்த காம்படிஷன் இருக்கும் பொழுது தானே ஒரு ஆட்சி வந்து இன்னும் நம்ம சிறப்பாக கொடுக்கணும். இல்லனா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு கட்சிகளுக்கு அதுதான் கட்சிகளுக்கு. ஆனா மக்களுக்கு ஃபீல்டுல இன்னைக்கு எல்லாரும் இந்த பதட்டமா ஒரு வார்த்தையை சொல்றது காரணம் நான் வந்து ஒரு பிரச்சனை ஆயிரப்போகுது சொசைட்டியில் அப்படின்னு அவங்க பிரச்சனை ஆகும், லோக்கல் ஆர்டர் இஷ்யூலாம் வரும்னு சொல்கிறத நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா நான் சோஷியல் மீடியாவில் இது பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். தமிழக மக்கள் வந்து ஒரு நீதிபதி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்டு, அவரே வந்து ரொம்ப அக்கறையோட ஒரு சில விஷயங்களை வந்து மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா யாராவது வந்து இந்த எலெக்ஷனில் திடீர்னு ஒரு இந்த இளைஞர்களுடைய சில செயல்பாடு, அதாவது இளைஞர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணது இந்த எலெக்ஷன் நல்லது நான் பார்க்குறேன். அதிகமாக இந்த தடவை ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எமோஷ்னாலிட்டியில் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது உண்மையாக எனக்கு தெரில. ஏன்னா டிஆர்பிக்காக பண்ணுறாங்களா, ரீலை வைரல் ஆக்குறதுக்கு பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே சில விஷயங்கள் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அதனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை ஒரு தவறான எலெக்ஷன் முடிவு அவங்களுக்கு சாதமாக வரலன்னா ஒரு தவறான விஷயம் நடந்துருமோ,
யாராவது இல்ல வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி மாநில குழந்தைகள் உரிமை ஆணையமே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. பெற்றோர்கள்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படி. ரொம்ப ஒரு நிஜமாவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எந்த தேர்தலையும் நம்ம பார்த்ததில்ல. இல்ல அது வந்து அதாவது ஒரு நீட் தேர்வோட கம்பேர் பண்ணி அவங்க அந்த இடத்துல குழந்தைங்கள எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. இது தேர்வு சமயம் வேற, ரிசல்ட் வரப்போகுது. சோ இந்த தேர்தல் வேற முடிவு வரப்போ என்ன அந்த கம்பேரிசனே கொஞ்சம் இல்ல ரொம்ப இல்ல இல்ல வித்தியாசமா அதாவது இல்ல இருந்தது. இல்ல அதாவது யாராவது ஒரு தவறான முடிவுகள் அபரிதமான முடிவுகள் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கு. ம். இதை வந்து வைரல் ஆக்குறதுக்காக சில பேர் பண்ண விஷயம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அதே பாட்டுக்கு எல்லாரும் பெர்ஃபார்ம் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ். இந்த எலெக்ஷன்லேயும் வந்து இந்த இப்போ நம்ம ஒரு கட்சி வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்த போது அது ஆக்சுவலி தப்புன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு குழந்தைங்கள வச்சு ஒரு ரீல் வைரல் ஆகுது அப்படின்னா, குழந்தைங்கன்னா ரொம்ப ஸ்கூல் குழந்தைங்கலாம் ஆமா ஆமா. தேர்ட் எஸ் ஸ்டாண்டர்ட் எஸ். படிக்கிறோம், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அந்த மாரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. இப்போ எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்காம வச்சிருக்கோம்? இப்போ 10th படிக்கிற பையனுக்கு இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா அவேர்னஸ் உண்டு, நிறைய நாலேஜ் உண்டு. ஏன் ஓட்டு உரிமை கொடுக்காம இருக்கோம்? ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்லை இருக்குங்கிறதுனால ஓட்டு உரிமை கொடுக்காம இல்லை. ம். அவர் கையில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை திடமாக முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கா? அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுதான் 18 வயசு. இப்போ மைனர்னு சட்டத்தில் வந்து ஒரு வயசை ஃபிக்ஸ் பண்ணுறோம், 18 14ன்ட்டு. எதுக்காகனா அந்த மனசோட திடத்தை வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த அந்த திடமில்லாத ஒரு மனம் இருக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் எலெக்ஷனுக்கு அதை பயன்படுத்தின்னு வச்சுக்கோங்க, உங்கள் பர்பஸ்க்காக ரீலுக்காக பயன்படுத்தினா கூட அது தவறாக தான் முடியும். ம். இது இந்த எலெக்ஷனில் அந்த கட்சி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து வைரல் ஆச்சு. குழந்தைகள் ஓட்டு போட ஃபோர்ஸ் பண்றாங்கன்னுலாம் புகார் கொடுக்கற அளவுக்கெல்லாம் அதில் ஆரம்பிச்சது அது. ம். இது வந்து ஒரு விளையாட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விளையாட்டாக வந்து இந்த குழந்தைங்கலாம் நமக்கு அவங்க அம்மா அப்பாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. ப்ராபபிளி தமிழ்நாட்டில் அங்கங்கே ஒரு குழந்தை வந்து இதை சொல்லியிருக்கலாம். இதை வந்து ஒரு சீரியஸாக அது யார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு தெரில. இது ஒரு சீரியஸ் எஃபோர்ட்டாக எல்லா குழந்தைங்களும் பேசி கடைசியில் அந்த தலைவரே அந்த மாதிரி பேசி ஸோ அது வந்து ஒரு ஒரு அணுகுமுறை. ஆனால் ஒவ்வொரு தலைவர் எலெக்ஷன்ல பேசியிருந்தாரு. முதல்வர் கூட 2 குழந்தைங்களை வச்சு ஒரு வீடியோ ஒரு ரீல்ஸ் என்ன போட்டிருந்தாங்க. பண்றது? நீங்க சாக்லேட் வாங்கி முன்னாடியே கொடுத்தா இல்ல போட்டிருந்தாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க சாக்லேட் ஃப்ரீயா தரோம், ஸ்கூல்ல ஐஸ்கிரீம் ஃப்ரீயா தரோம் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நடக்கல. ம். ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து ம். ஐஸ்கிரீம் தர போறோம் இலவசமா ஸ்கூல்ல, சரி. சாக்லேட் தர போறோங்கிற விஷயம் வரல. சரி. மற்றபடி நடந்துச்சு. ஆனா என்ன நம்ம பார்க்குறோன்னா, இளைஞர்கள் உள்ள வந்து நான் இன்னொரு நல்லது நினைக்கிறேன்னா, இந்த எலெக்ஷன்ல அவங்க அரசியலை நேரா பார்த்துட்டாங்க, ம். உள்ளே வந்துட்டாங்க, ம். அதனுடைய ப்ளஸ் மைனஸை பார்த்துட்டாங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் ஏர்லியாகவே மெச்சூர் ஆகிறாங்க. ஸோ 24 வயசில் அரசியலுக்கு வர எலெக்ஷனில் ஓட்டு போட வரவர் 30-32 மெச்சூர் ஆவார். இப்போ அவர் லைஃப் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெச்சூர் ஆகிறார். நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க இந்த தடவை. அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அடுத்த எலெக்ஷனில் அது பிரதிபலிக்கும். டெமோக்ரஸிங்கிறது எவால்யூஷன் தானே. ம். ம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நல்ல ஒரு விஷயமா அதை பார்க்குறேன். ம். சரி. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம வேட்பாளர்கள் நீங்கள் சுயேட்சை பற்றியெல்லாம் பேசும்போது தான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. நான் தமிழகத்தில் மட்டும்தான் 234 தொகுதிக்கு 4023 வேட்பாளர்கள். வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 294க்கு 2000 சம்திங் தான் வேட்பாளர்களே இருக்காங்க. அந்த அளவிற்கு சுயேட்சைகள் வந்து இங்கே தமிழகத்தில் அதுவே கூட ஒரு இஷ்யூவாக ஆக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். வந்து கரூரில் இருந்து கொண்டு வந்து இங்கே வந்து கோவையில் நிற்க வச்சுருக்காங்க ஒரு 18 பேர் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் பல பேர் ஏற்கனவே நடந்த விஷயம்தான். நம்ம வந்து மக்களவை தேர்தலையும் அதை பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இன்னும் ஒர்க் ஆகுதா? இல்லை அது இல்லை இல்லை அது எல்லாமே ஒரு ஒர்க் ஆகுது. இது வந்து அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அந்த போல் டே ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் இருக்குது. சரி. ஸோ வந்து போன்ட்டே ராம்நாடு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் ஏகப்பட்ட பலன் இருந்துச்சு எலெக்ஷனில். அதே பேரில் இருக்கும்போது ஒரு 10 ஓட்டு முன்ன பின்ன ஒரு அவசரத்தில் அது வந்து ஓவா ஏவா பியாங்கிறதுல வரும். இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஒரு சில ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து நிற்க வைக்கிறது ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் அரசியலுக்கு வந்த பிறகு தான் பார்த்தேன். இந்த எலெக்ஷன் நின்று நான் செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பணம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 ஓட்டு இருக்குது, அந்த 300 ஓட்டை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து கார்ப்பரேட்டாக ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது தனித்தனியாலாம் நீங்கள் நான் 1000 கொடுக்க தேவையில்லை. அவருக்கு ஒரு 200 ஓட்டு இருக்கும். சார் நான் எலெக்ஷன் நிற்கிறேன், ஆனால் பாருங்கள் உங்களுக்கு தான் விழுகும்.
அப்படின்னு அந்த ஒரு ஓகே, அந்த இது ஒரு விஷயம், பின்னாடி அதுவும் இருக்கு. அந்த மாதிரி விஷயம். இது எனக்குமே ஒரு ஆச்சரியம் தான். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல நான் 2021 எலெக்ஷனில் நான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்போது தான் இந்த எஃபர்ட்டை பார்த்தேன். சரி. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. நாலாவதாக ஒரு ஜென்யூன் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஜென்யூன் எக்ஸ்பிரஷன் அது டெமோக்ரஸிக்கு தேவையான விஷயம். இப்போ எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தொகுதிகள் நம்பிக்கை. இப்போ அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருக்குது. இந்தியாவில் இத்தனை கட்சியை அலோவ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு சின்ன கொள்கை. எங்கள் ஊருக்கு ரோடு வேணுங்கிற ஒரு கொள்கைக்காக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் போராடலாம். நீங்கள் அந்தமாரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அமெரிக்காவில் கிடையாது, யூகேலையும் கிடையாது. டெமோக்ரஸி உருவான இடங்கள் இதெல்லாம். ஸோ அது ஒரு விஷயம். அது ஒவ்வொரு கேண்டிடேட் நம்ம பார்க்குறோம். இப்போ அம்பாசமுத்திரத்தில் ஐ திங்க் மொத்தம் 5 தான். அம்பாசமுத்திரத்தில் ஒரு சில இடத்துல கரூர் தான் ஹையஸ்ட். கரூரில் வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்துக்குன்னு சில ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி எப்பயும் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் ஏதாவது விந்தையான ஏதாவது பிரச்சாரத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு மாதிரி வித்தியாசமான பிரச்சாரங்கள் அப்படின்னு உங்க மனசுக்கு ஏதாவது பட்டுச்சா? ஏன்னா பிரச்சாரம் வழக்கமா வந்து போவாங்க, மக்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. அதுலயே நிறைய பாத்தீங்கன்னா திடீர்னு தோசை சுடுவாங்க, திடீர்னு டீ போடுவாங்க, திடீர்னு டீ கடையில உட்காந்து டீ குடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் அதுலயும் வந்து சிலது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நீங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களான்னு சொல்லுங்க. அதாவது நான் அதை ஓப்பனாக சொல்ல வேண்டிய நேரம் தான் அது. இப்போ நான் வந்து என்னுடைய கொள்கை எப்பயும் நான் சொல்லியிருப்பேன், தேசியம் தெய்வீகம்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பாக நம்ம செயல்படாட்டாலும் ஒரு சில இந்த கொள்கைக்காக சில செயல்பாடு நம்ம அதுக்காக நான் நிறைய எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணேன். ஒரு கான்ஸ்டியூன்சியில் இன்ட்ரெஸ்டிங் என்ன பார்த்தேன்னா, மக்களே அரசியல்வாதி ஆயிட்டாங்கிறத பார்த்தேன். அதாவது அரசியல்வாதி ஆயிட்டாங்க இல்லையா, மக்கள் ஒரு குரூப் விழிப்புணர்வை ஏற்படுத்துற அரசியல் விழிப்புணர்வு. அரசியல்வாதிங்கிறது வேற. என்ன அது எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சாரம் போச்சு. நாங்கள் உட்காந்து டீ சாப்பிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 20-30 ஒரு க்ரௌடு, ஒரு சும்மா 50 க்ரௌடுன்னு வச்சுக்கோங்க. ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு 40 to 60 ஏஜ் குரூப்பில். ஸோ ஒரு வேட்பாளர் வந்தார், ஆரத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசினார். எங்கெங்கெல்லாம் கைதட்டணுமோ ப்ராப்பராக கைதட்டினாங்க. அப்புறம் அந்த வேட்பாளர் கிளம்பிட்டாரு. அவர் அதுக்குன்னு அவர் ஒரு கொள்கை தான் பேசுறாரு, அவருடைய கொள்கையை பேசுறாரு. அப்புறம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த க்ரௌடு கலையலை. மீட்டிங் முடிஞ்சா க்ரௌடு கலைஞ்சிருக்கணும்ல, அந்த க்ரௌடு அங்கேயே நின்றுச்சு. அடுத்த இன்னொரு வேட்பாளர் வராரு, பெரிய கட்சி வேட்பாளர். அவரும் ப்ராப்பரா கைதட்டுறாங்க. அதே ஆரத்தி, அதே டீம். கடந்த முறை நம்ம என்ன பார்த்தோம்னா, தேர்தல் விளம்பரத்துல வெவ்வேறு கட்சி ஆனா ஆட்கள் ஒரே ஆட்கள் நடித்திருந்ததெல்லாம் ஒரு வைரல் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கே அப்படி வந்து 3வது கேண்டிடேட் வராரு. 3வது பெரிய கேண்டிடேட் தான். அவருக்கும் அதே ஆரத்தி, அதே இது கொடி மாறுது, பிளக்கார்டு மாறிடுச்சு. அவர் பேசுறதுக்கும் கரெக்டாக தட்டுறாங்க. அதாவது நீங்கள் கட்சியில் எமோஷனலான ஒரு இது வாக்காளர்கள் இருந்தீங்கன்னா, என்ன கோரிக்கை என்ன விஷயம் சொல்லும்போது நீட்டாக அபாலிஷ் பண்ணீங்கன்னா கைதட்டிடுவீங்க. சரியா? டபுள் இன்ஜின் நீ கைதட்டிடுவீங்க. நீங்க வேற வேட்பாளருக்கு ஏத்த மாதிரி கை தட்டணுமே சார். ஆமா, இது எப்படி இந்த 40-50 பேர் தான். மற்றதெல்லாம் ஒரு வேட்பாளரோட 20 பேர் வர்றாங்க, 20 பேர் போயிடுறாங்க. இந்த 40-50 பேர் அந்த ஜங்ஷன்ல தொடர்ச்சியாக நிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த விஷயத்த எப்படி வந்து டயத்துக்கு கைதட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு உண்மையிலே புரியல. அதுவும் நான் சொல்றது வந்து ஒரு திருவாடனையில் ஒரு சின்ன ஒரு ஏரியா அது. ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டாக இதுக்கு வந்து நம்ம அந்த சட்டசபையெல்லாம் வந்து இந்த கைதட்டுறதா இனிஷியேட் பண்றதுன்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி தட்டினோன்னா எல்லாரும் தட்டுவாங்க. அந்த மாதிரி எதுவும் டெக்னிக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரோபோ வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இந்த நம்ம உருவப்படம் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் பார்த்தோம். இதுல வந்து நீங்க திருநெல்வேலியில் சிங்கத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது. நம்ம கல்யாணம் இதுலலாம் யூஸ் பண்ற அந்த சிங்கத்தை வச்சு பிரச்சாரத்தை பார்த்தோம். இல்லை, அது தவிர வந்து நம்ம வந்து இந்த அதிகமான வேட்பாளர்கள் வந்து களத்தில் வந்து நடந்து பிரச்சாரம் பண்ணுறத இந்த எலெக்ஷனில் பார்க்குறோம். அது ஒரு எனர்ஜி தான். வழக்கம் போல் ஐ திங்க் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எல்லா தொகுதியும் கவர் பண்ணி போயிடுச்சு ஆரம்பத்திலே. ஆமாம், ஏன்னா அந்த பேப்பரில் பார்த்தோன்னா தினமும் அவருக்கு ஒரு 6 ஐட்டம் 7 ஐட்டம் இருக்கும். மற்றவங்களாம் 2 ஐட்டம் அந்த மாதிரி தான். பட் நிறைய கோஆர்டினேட்டட் பிரச்சாரத்தை பார்க்கல. இந்த கூட்டணிகள் 2 கூட்டணிகளுமே
ரொம்ப அதாவது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய மாநாடுகள் நடத்தப்பட்டுடுச்சு கட்சிகள் சார்பில். அதுலயே அப்பயே ஒரு கூட்டணியில இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்ல 3 தடவை அதுக்கு முன்னாடியே இவங்க நடத்திட்டாங்க. ஆமா. அதனால ரெண்டாவது அதுக்கப்புறம் நிறைய டைம் ரொம்ப ஒரு ஷார்ட்டா இருந்ததோ அப்படின்னு. டைம் கம்மி. டைம் அதுவும் கம்மி. வேட்புமனு தாக்கலுக்கு தமிழகத்துல ரொம்ப நிறைய நாள் விடுமுறை நாட்களா போனதுனால ரொம்பவே அது ஒரு ஷார்ட். மாதிரி இழுத்து இழுத்து வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மளோட கேரளா, அஸ்ஸாம் இன்னும் டஃப். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கே டைம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஒரு 7-8 நாள் தான் டைம் இருந்திருக்கும். ரெண்டாவது நிறைய கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய நம்பிக்கை எப்படி வந்துருச்சுன்னா, ஓட்டை வாங்குறதுல அந்த பணம் கொடுக்கறது ஒரு முக்கியமான காரணியாக மாத்துனதுனால, ம், இந்த கொள்கையை பத்தி பேசுறது, ம், கொள்கையை பத்தி பேசுறது, ம், மற்ற விஷயங்கள், அதாவது இந்த மாரி நம்ம எவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருக்கோம், ம், எப்படி பேசியிருக்கோம், இந்த விஷயங்கள் நீங்கள் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ம். இங்கே கம்மியாக இருக்குது. ஓகே. கேரளாவில் ஜாஸ்தி இருக்குது. ஆ. நீங்கள் இல்ல கேரளாவில் கேரளால நம்மள விட அந்த மாதிரி தெருமுனை பிரச்சாரம் அப்படி அந்த இடம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு அவங்க அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போறாங்க. அந்த ஏதோ ஆட்டோல இதுவோ அந்த மாதிரி போஸ்டர்ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சார கொஞ்சம் மாறுபடுதோ ஆமாம், அப்படின்னு இல்லை கேரளா பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அதிகமான போஸ்டர்ஸ் உண்டு. ம், ம், அதிகமான இந்த சின்ன சின்ன பிரச்சாரம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு. பிரம்மாண்டம் கிடையாது கேரளாவில். ம், எலெக்ஷன்லேயும் கிடையாது. ம். எந்த கேண்டிடேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, 2 கேண்டிடேட்டுமே. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். ம், சரி. ரெண்டாவது, பணம் அப்படிங்கிற விஷயமும் பெருசாக ம், கேரளா எலெக்ஷனில் கிடையாது. இந்த எலெக்ஷன் வரைக்கும் கிடையாது. அஹ், அடுத்த வர எலெக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மக்களோட இயல்பு வந்து எல்லா இடத்துலையும் பணத்தோட தேவை அதிகமாகிடுச்சு இல்லையா. இது பிரம்மாண்டம்ங்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன் தான். இது நம்ம சின்ன வயசுலாம் பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக இருந்தது. இந்த ம், பிரம்மாண்டம், ஒரு பெரிய மேடைகள், பெரிய கூட்டம். ம், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த எல்லா எலெக்ஷன் பார்ட்டிஸோட இதையும் பார்க்கும்போது எல்லா கட்சிக்கும் எக்ஸப்ட் தாவேகா, ம். தாவேக்காலையும் கடைசியில் ஏதோ பிரியாணி பணம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம தூத்துக்குடியிலலாம் ஒரு செய்தி வந்துச்சு. அது வேட்பாளர்களுக்கு ஏத்த மாதிரி சில வேட்பாளர்கள் ஆமாம், அதை செய்திருக்காங்க. கட்சியிலேருந்து கொடுத்த மாதிரி தெரில. ஆனால் மற்ற எல்லா கட்சிகள்லையுமே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கட்சிக்குன்னு பெரிய கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல தலைவர் வர்றாங்க, மீட்டிங் போடுறாங்கன்னா ஒரு 25,000 பேர் வர்றாங்கன்னா, இவங்க 2 லட்சம் பேர் காட்டணும்னா மிச்சம் அந்த 1,25,000 பணம் கொடுத்து தான் க்ரௌட் வருது. ஸோ அந்த 2 க்ரௌடோடைய டிஃப்ரென்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த 25,000 எமோஷனலாக வர க்ரௌடுக்கும் இந்த 1.75 லேக்ஸ் இதுக்கும். ஸோ 2 பெரிய கட்சிகளுக்குமே இதுதான் நிலைமை. ஆனால் எல்லாருமே அந்த பிரம்மாண்டத்தை காட்டணும், கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநாடும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம செய்தியாளர்கள் உங்களுக்கு தெரியும், டக்குன்னு அந்த சேர் வேற நம்ம ஆளுங்க அந்த பிஸ்கட் கலர் சேரா வச்சிருக்காங்க. எல்லா மீட்டிங்லயும் ஒரு தரப்புல காலி சேர காட்டுறாங்க. அதனால அது வந்து அந்த காலி அது சேர் வந்து எப்படின்றதே வந்து புரிந்து கொள்றதே கஷ்டமா தான் சேர் இருக்கு. சப்ளை பண்ற ஆளுங்க ஃபுல்லாக ஒரு கேரளாலேருந்துலாம் வர வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேர் கேரளாலேருந்து வந்துச்சு. அந்த பிஸ்கட் கலர் சேர் வேறு கொடுக்குறாங்க, கொஞ்சம் லைட்டில் ஈஸியாக படுற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள், ஸோ அதனால் இவங்க எல்லாம் பணத்தை கொடுத்தாவது அந்த சேரை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மேசிவான எக்ஸ்பென்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கேரளாலையும் கிடையாது, பெங்கால்லையும் கிடையாது, அஸ்ஸாம்லேயும் கிடையாது. ம், ம், ம். ஸோ இது வந்து தமிழ்நாடு. இப்போ நான் அதான் எல்லாமே பேட்டியில் நம்ம சொல்லுவோம், இவ்வளோ செலவு பண்ணுறத எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் ஒரிஜினலாக எல்லா கட்சியோட கம்பைன்ட் எஸ்டிமேட் ஒரு 10,000 கோடி இருந்துச்சு. ம், ம். ஒரு நான் சொல்கிறது ஆனா தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை பாத்தீங்கன்னா அது 10 கோடி ரொம்ப இது அதுதான் இல்ல அந்த அந்த இடம்லாம் நம்ம மாறவே மாட்டேங்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் ஒரு சீர்திருத்தம் அது வந்து அப்படிங்கறது நம்ம அது கொண்டே யார் வரலையா? மாத்துறதுங்கிறதுல ஆ. மக்கள்கிட்ட தான் அது பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்வாதியால மாற முடியாது. எனக்கு லாஸ்ட் மினிட்ல எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். Correct. அப்போ மக்கள் தான் அதை மாற்றணுமே தவிர, ஏன்னா அரசியல்வாதி செலவு பண்ணிட்டு எடுக்க நினைப்பாங்க. ஆட்சியில் வந்து ஜென்ரலாக நீங்கள் இந்த டைம் இன்னொரு ஃபேக்டர் நம்ம நோட் பண்ணிக்கணும். ம். அதாவது 10,000 கோடி செலவு பண்ணலாம், நான் பட்ஜெட் வந்துடா. ம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது 3வது ஃபேக்டர். இந்த பயத்தில் ம். எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்சிக்கும் 30% எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. Okay. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கோடி 13,000 கோடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 5,000 ரூபா ஓட்டுக்குறதெல்லாம் இந்த 3வது ஃபேக்டரால் வந்த விஷயம். ம். ஸோ அதில் ஒரு குரூப் வந்து பரவாயில்ல செலவு பண்ணிட்டோன்னு. இப்போ அப்படி செலவு பண்ணும்போது என் பட்ஜெட்டு நான் வந்து 30 கோடியில் எலெக்ஷனை முடிக்கலான்னு பார்த்தா நீங்கள் எனக்கு 50 கோடி செலவு தூச்சிட்டீங்க. இப்போ இந்த 50 கோடிக்கு எக்ஸ்ட்ராவாக நான் அக்ரெசிவாக இருப்பேன் ஆட்சிக்கு வந்தா. அதுதான் அந்த இடத்துல அப்படிங்கிற நம்ம விஷயம். ஊழல் அப்படின்றது பேசுறோம். அதற்கு வந்து நம்மள அறியாமல் நாமே காரணம், மக்களே காரணமாகிறோம் அப்படிங்கிற அது அந்த விஷயம். அதை வந்து இதை கண்டிப்பாக இதை மக்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். இதை வந்து இந்த ஆனால் நான் வந்து இதை கூட நான் தாவேக்கால எதிர்பார்த்தேன். அவங்க வந்து ஆனால் எலெக்ஷனுக்கு ஓட்டு காசு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்.
அதில் ஸ்டிக் ஆன் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம். இப்ப சீமான் அவர்களும் அந்த விஷயத்தில் இதாக இருக்காங்க. ம். ஆனால் இதை வந்து ஒரு கட்சிகள் எடுத்து பண்ண முடியுமாங்கிறத தாண்டி ம். பொதுமக்களுக்குள்ள ஒரு கான்சியஸ் அலைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு இல்ல இப்ப மக்கள் எல்லாரும் பேசும்போதே அவங்க குடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க, இவங்க குடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்ட மட்டும் எங்களுக்கு போடுங்க. இப்படி இந்த ஒரு ட்ரெண்ட ஆரம்பிச்சு ஒரு விட்டது அவர் கேப்டன் விஜயகாந்த் அதுதான் அவர்கள். வரிசையா அப்படி சொல்லும் பொழுது மக்களுக்கு அது உரிமையோ உரிமை தொகையோ அப்படின்ற மாதிரியான ஒரு அது எண்ணத்தை தேர்தல் நேரத்து உரிமை தொகை Yes. இல்ல அது அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன் வந்து இதை வந்து சரி இதை பணத்தை கொடுக்கறத தடுக்க முடியாது, அப்ப இதை என்ன மாதிரி நம்ம கையாளலாம்னு அவர் யோசிச்சுட்டு தான் அந்த அந்த எலெக்ஷன்ல தனியார் எலெக்ஷன்ல அதை ஆரம்பிச்சு விட்டாரு. சரி. அது ஒரு பெரிய ஃபயரா வந்து இது வந்து எல்லாரும் இந்த டயலாக் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நமக்கு ஒரு தப்பை பண்ணும்போது யாராவது இப்படி தட்டி கொடுத்தா ஒரு தப்பை ஸ்ட்ராங்காக பண்ணலாம்ல. முன்னாடி ஒருத்தட்ட வாங்கி ஓட்டு போட்டாங்க, இந்த எலெக்ஷனில் வந்து 2 பேட்டையும் வாங்கி தாவேக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு அதுலதான் இப்ப வந்து எங்க எப்படி வாக்குகள் பிரிந்தது அப்படின்ற இடத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல வாக்குறுதிகள் நம்ம இப்ப இந்த பணம் செலவுன்னு பார்க்கும்பொழுது அடுத்ததாக அரசு சார்புல செலவு வாக்குறுதிகள்ன்றது பார்த்தாங்கன்னா 3 கட்சிகளுமே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சீமான் ஒருவர் மட்டும்தான் கல்வி மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து முன் வச்சதோட சரி, மீதி எல்லாருமே வந்து நீ கொடுக்குறியா 2000 2500 இப்படி மாறி 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 இது இது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இது வந்து ஒரு சரியான ஒரு முறையா? ஏன்னா கடந்த முறை மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கறதுக்கே 2.25 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்கீமையே அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. இப்போ பார்த்தாக்கா டபுளா 2000 அப்படிங்கிறதும் வந்து இந்த கடனை அந்த தள்ளுபடி செஞ்சிருவோங்கிறதும் 8000 கூப்பனை கொடுக்குறேங்கிறதும் இப்படி இது வந்து எப்படி சமாளிக்க போறோன்றது வந்து தேர்தல் நேரத்துல யோசிக்கலனாலும் ஆட்சி அமைச்சா யோசிச்சுதான் ஆகணும். இல்லை சமாளிக்கிறதுல பிரச்சனை இல்லை. அரசுகளை பொறுத்த மட்டும் இப்போ நம்மளுமே இண்டிவிஜுவலுக்கு தான் நீங்கள் வந்து என்ன வருமானம் வருது, என்ன வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்ம இயங்குவோம். அரசாங்கத்துக்கு எப்படியும் பணம் வந்துடும், ஏன்னா வரி விதிப்பு அது இதுன்னு சொல்லி பணம் வந்துடும். இது என்ன மாதிரி செலவு பண்ண போகிறோங்கிறது தான் இது முடிவு பண்ணுது. நீங்கள் பாப்புலிஸ்ட் ஸ்கீம் போட உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பணம் இருக்காது. ஒரு ரோடு போடுறதுக்கோ, ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கோ, ஒரு பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கோ, டேம் கட்டுறதுக்கோ, என்ன இதுக்கு வந்து பணம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பாதிக்கிறது தவிர அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, 90% ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை செலவு பண்ணிட்டு 10% வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமில் அங்கே ஒரு ஸ்கீம், இங்கே ஒரு ஸ்கீம், ஜப்பான்லேருந்து ஒரு ஸ்கீம் வருது, ஜைக்கால ஒரு ஸ்கீம் வருது, அதை வாங்கி 4 ரோடு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிறத வச்சு எப்படி ஓட்டுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க கொண்டு போயிடுறாங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது நாடு, மக்கள். இல்ல நம்ம பட்ஜெட் போடும்போது ஒரு தடவை சொல்றோம் நம்ம வந்து வரம்புக்குள்ள தான் இருக்கோம், இவ்வளவு பர்சன்டேஜ்னா அதுக்குள்ள தான் இருக்கோம் இல்ல அந்த வரம்புக்குள்ள தான் இருக்கோம், நம்ம வந்து பெஸ்டா தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் அதை தாண்டி போயிடல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். பட் இதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அந்த கடன் வாங்குற வரம்பு கூட நம்ம அந்த தகுதியை நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு. ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்குல்ல, அந்த பேசிஸ்ல தான் கொடுக்கணும். மத்திய அரசும் ஒரு 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 வரம்பு வைத்திருக்கிறாங்க, இந்த இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் இவ்வளவு வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம், அதுவும் தாண்டி இல்ல அதாவது அந்த கடன்ல 2 டைப் ஆஃப் கடன் இருக்கு. எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக்ல குடிக்கிறதுக்காக கடன் வாங்குறீங்களா, தனிப்பட்ட முறையில் சொல்றேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்களா, ஒரு தனிப்பட்ட நபர் வந்து வீடு கட்டுற கடன் வாங்குறேன், நீங்களும் பாராட்டுவீங்க, நானும் பாராட்டுவேன். எஜுகேஷன் லோனுக்காக வாங்குறீங்க, பாராட்டுவேன். நான் டாஸ்மாக்ல குடிக்கிறதுக்கு வாங்குறோம் இல்ல சூதாடுறதுக்காக இங்கேருந்து வாங்கிட்டு போய் பண்றேன்னா நீங்க அதை தப்பா சொல்ல போறீங்க. அதேமாரி ஆட்சியை பொறுத்த மட்டும் 3 டைப் ஆஃப் கடன் மாறும் அரசுக்கு. ஒன்று வந்து ஒரு இந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒரு 10,000 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் போடுறேன் சார், 4,000 கோடி தான் இருக்குது, 6,000 கோடி கடன் வாங்குறேன், அது நல்ல விஷயம். சரியா, அந்த கடன் கண்டிப்பாக நாட்டுக்கு எப்பயுமே தேவைப்படும். எந்த அரசாங்கமே உலக அளவில் கடன் வாங்காத அரசாங்கமே இல்லை. இப்போ தமிழக முடிச்சிடறேன் இல்லை ஒரே ஏன்னா மூலதன செலவினங்கள்ல நம்ம பண்ணாமலே வச்சிருக்கோம், குறைச்சி காமிச்சு தான் நம்மளுடைய இந்த டெபிசிட்டை நம்ம மேக்கப் பண்ணிட்டே வரோம் பட்ஜெட்டுக்கு பட்ஜெட். இப்போ இந்த 5 ஆண்டுகளா நம்ம பார்த்தோம்னா மூலதன எங்க கண்ட்ரோல் பண்ணீங்க, மூலதன செலவை குறைச்சோம். ஸோ இப்படி போறது. ஏன்னா நீங்க பாப்புலர் ஸ்கீம் பண்ண ரெண்டாவது வந்து முதல் இன்ஃப்ரா, ரெண்டாவது உங்களோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்தது, மூணாவது தான் ஒர்ஸ்ட் கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்றது. கடன் நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்டேபிள் தான், இன்னும் மற்ற ஸ்டேட் இன்னும் மோசமாலாம் இருக்கு. இந்த மூணாவது அதாவது பாரோயிங் டு பே த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து உங்க ரொம்ப சிக்காயிருச்சுன்னு காட்டுற விஷயம். இதுதான் உங்க ரேட்டிங்கை அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயம். நம்ம என்ன அந்த ஸ்டேஜுக்கு வரல, ஆனால் பாப்புலர் ஸ்கீமில் போனோம்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம்.
ஓகே. அது வந்துருவோம். மத்திய அரசுமே அதுல ஒரு மத்திய அரசுக்கு நிறைய இது இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து இப்போ இந்த பாப்புலர் ஸ்கீம்ல அவங்களுமே கொஞ்சம் அந்த பேண்ட் வில்லத்துல சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா வரலையே தவிர பல மாநிலங்கள் தேர்தல்னு வரும்பொழுது டமால்னு ஒரு எலெக்ஷன் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னா மிஞ்சி தான் அவங்களாலுமே பண்றாங்க. இப்போ அவங்க நினைச்சிருப்பாங்க, நீ 5000 கொடுத்து ஜெயிக்கிற, உன் இதுக்கு 5000 கொடுக்கும், நான் 8000 கொடுக்குறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க இல்ல வந்துடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திமுகவுல தேர்தல் அறிக்கையை வாசிக்கும் பொழுது எதிர்க்க உட்கார்ந்தவங்கலாம் அப்படியே இருந்தாங்க. ரொம்ப நேரம் இப்படியே இருந்தாங்க. கடைசியில அவர் அந்த கட்சி தலைவர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் எதிர்பார்த்த ஒன்று வருகிறது. அப்படியே அதை வந்து ஒரு 10 தடவை சொல்றாரு. சொல்லிட்டு 8000 ரூபாய் கூப்பன் உடனே தான் இந்த உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட ஒரு ஒரு எனர்ஜியே பார்க்க முடியுது. அதையும் அவர் வந்து நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி பண்ணி சொல்லும் பொழுது, ஸோ அதுதான் ஒரு தேர்தல் அறிக்கையில நிஜமாவே மக்கள் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கா? அதாவது இல்ல மக்கள் எதிர்பார்க்குற விஷயமா இல்ல. இப்போ மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் உண்மையிலேயே வந்து சீமான் அண்ணன் போல சொல்றதுதான். அதுதானே அதான் அவர்களுக்கு சொல்றது, நிரந்தர பலன் பலன் கொடுக்கக்கூடியதா கொடுக்கறது. இருக்கும். ஆனா இது நியூஸ் ஆக்குறதுக்கு இது நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்டிஆர் அவர்கள் 81 எலெக்ஷன்ல அரிசி 2 ரூபாய்க்கு தரேன்னாரு. ம். ஒரு சைஸ் ஆஃப் அரிசி. அதை வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தாரு ம். ஆந்திராவில், அவ்வளோ ரிச்சான ஒரு ரீஜனில். 2006 கலைஞர் அவர்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் அரிசி வாங்க முடியாதெல்லாம் ஆள் இல்லை. ஆனால் அது எலெக்ஷன் பேசு பொருளாக மாறியது. இதை பார்க்குறோம். இல்ல அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரோல் மாடலா வந்து தென் மாநிலங்கள் தான் இருக்கும் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு அப்படின்றது. ஆமாம், இல்லை அது பாப்புலர் ஸ்கீமில் தமிழ்நாட்டில் ஒரு தேவைக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய சில ஸ்கீம் சத்துணவு திட்டம்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு தேவைக்கான திட்டமாக நான் பார்க்குறேன். அது குவாலிட்டி ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் ஒரு தேவைக்கான திட்டம். எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் உங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ரொம்ப திக்கான ஒரு ட்ரௌசர் இருக்கும், திக்கான ஷர்ட் இருக்கும். அது நீங்கள் துவைச்சிங்கன்னா அவளுக்கு புளியறது கஷ்டம். சரியா? ஆனால் அது அன்னைக்கு போட்டு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் 30-40% மேலே அன்னைக்கு தேவையாக இருந்தது. ஸோ இந்த பாப்புலர் ஸ்கீமில் தேவையில்லாத பிரிக்க வேண்டியிருக்கு. மக்களுக்கு வந்து அவங்க லாங் டேர்மில் யோசிக்கிறாங்க. ஆனால் அதை விட இது நியூஸ் ஆயிடுதுல்ல. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த வாக்குறுதியுமே நியூஸ் ஆகலை. அதான் டிவி மாரியோ பழகிட்டாங்க. இது ஒரு இஷ்யூவா இல்ல. எனக்கு இது பெருசா இல்ல. எனக்கு இது பெருசா தெரியல. திமுக ஒரு எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பொருளை சொல்லாம இந்த கூப்பன்ல 8000 ரூபாய் கூப்பன் சொன்னோம்னா இல்ல அதுல ஒரு உயிரே போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு அவமானப்பட்டது பெண் வந்து இறந்ததையுமே பார்த்தோம். அப்பவே அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது, அது ஏன் முன்னாடியே வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து அது என்னன்றது அதெல்லாம் ரொம்ப அதான். ஸோ நம்ம அந்த சில நேரங்கள் எப்படி பார்க்குறோம்னா, அதாவது இந்த 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 அந்த இது வந்து ஒரு வைரலாக பேசும் பொருளாக உங்களுக்கு 2006 எலெக்ஷன்ல ஞாபகம் வந்திருக்கும். இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னா தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி அவர் ப. சிதம்பரம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது வரல, அது பெருசாக எடுபடலைன்னு பார்க்குறேன். 2 கட்சியுமே. ஏன்னா அவங்களுமே ஃப்ரிட்ஜ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 8000 கூப்பன் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. 10,000 ரூபாய் எல்லாருக்கும் சொன்னாரு. ஆமாம், அந்த அமௌண்ட் இப்போ எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பஸ்ஸை நீங்கள் முதல்ல லேடிஸ்க்கு ஃப்ரீயாக விட்டீங்க. அதாவது இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல ஜென்ஸுக்கு வந்து எடப்பாடி இதெல்லாம் கூட வந்து கல்விக்கான அந்த மாணவர்களுக்கு தொகை அதெல்லாம் கூட ஓகே. இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் வந்து எப்படி இது அவசியம் தானா? இல்லை இப்போ நீங்கள் அப்படி பாருங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து திமுக வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீயாக பஸ் கொடுத்தாங்க, ரைட்டு. அது இப்போ வந்து ஜென்ஸுக்கு இவர் கொடுத்தாரு. இப்போ யாருக்கு என்ன ஃப்ரீ இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தீங்கல்ல. இப்போ நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு எம்ப்ளாயி என்னைய பாருங்க. என்ன நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து எனக்கு என்ன வருமானம் வருது? எல்லா வருமானமும் கவர்மெண்ட்லேருந்து வரணும். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட்டாக வச்சுருக்கீங்க இல்லையா, கார்பரேஷனாக வச்சுருக்கீங்க. கார்பரேஷன் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த பணத்தை கவர்மெண்ட் தானே கொடுக்குது. ஆனால் எப்படி கொடுக்கும்? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எனக்கு வந்து சார்ஜ் ஆகும். நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சருங்கிறோம். அதாவது நான் என்ன வேலை பார்த்தாலும் எப்படி வேலை பார்த்தாலும் எனக்கு பணம் வந்துடும். ஆனால் கார்பரேஷனுக்கு சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அது எப்படி இழுத்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நேச்சுரலாக எம்ப்ளாயீஸுக்கு பெனிஃபிட் போகாது. அப்போ அவன் எவ்வளோ மோட்டிவேஷனில் வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, என் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா, அதை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக மாற்றிடுங்க. அதாவது கவர்மெண்ட் ஆக்கிடுங்க. அதை அவனை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்றிடுங்க. நான் ஏன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுறீங்க, எனக்கு கடைசியில் பார்த்தா நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணல, அதை மெயின்டைன் பண்ணல, ஒழுங்காக இல்லை, உங்கள் இது பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்தியன் ரயில்வேஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸுமே ரொம்ப வருஷமாக நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக சப்சிடியில் கொடுத்தீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் வரும்? இது யாரை பாதிக்கும்னா எம்ப்ளாயோட இதை பாதிக்குது.
எம்ப்ளாயோட லைஃப்பை கண்டிப்பாக பாதிக்கும். அவங்க சேலரி இதை பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் அட்லீஸ்ட் ரயில்வே கவர்மெண்ட் எம்ப்ளாயி நிறையா இருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட் சேலரி வர்றதில்ல அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ அந்த போக்குவரத்துகள் நலிவடையும் போது என்ன ஆகும், ஒரு நாள் ப்ரைவேட்டுக்கு அது போயிடும். ஒரு நாள் அது நலிவடைஞ்சிருச்சு, அதனால் மூடிடுவாங்க. சரி. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ஒரு லாங் டேர்மில் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். இதை நம்ம 2-3 தலைவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கோம், பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்ட்டு. சரி, யாருடைய பிரச்சாரம் உங்களுக்கு கவர்ந்ததாக இருந்தது? ஏன்னா இப்போ சில பேர்லாம் எல்லா தொகுதியும் சுற்றி வந்தாங்க, சில பேர் வந்து ஒரு 12 நாள்லேயே பிரச்சாரத்தை முடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி ஒரு பேர் செலக்டிவாக சில தொகுதிகளில் பண்ணாங்க. ஸோ என்ன விஷயம் ரொம்ப அதாவது நான் நடுநிலைமையாக சொல்கிறேன். எஸ். அதாவது நான் ஒரு கட்சி சார்ந்திருந்தேன், ஐஆர்எஸ் இருந்தாலும் பின்னாடி ஒரு கட்சி சார்ந்திருக்கேன், அப்புறம் இப்போ ஒரு கொள்கை சார்ந்திருக்கிறேன். நடுநிலை எப்படி பார்க்குறேன்னா, உண்மையிலேயே வந்து 2 பேருடைய உழைப்பு வந்து அவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், 2 பேருடைய உழைப்பு, அவங்க ஏஜை கன்சிடர் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி நிறைய இந்த டைம் ரீலுக்கான கண்டென்ட் கிடைக்கல. ஓகே. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அவர் கலைஞர்கிட்டையோ ஜெயலலிதா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ரீல் கூட கண்டென்ட் தர மாட்டாங்க, எங்கேயுமே மிஸ் ஆகாது. இதில் வந்து கொஞ்சம் நிறைய தப்பாக வார்த்தையை விடுறாங்க. இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை டெக்னாலஜி. இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பராமாயணத்தை ஏற்றியது யாருங்கிற கண்டென்ட்லாம் அவங்க நீங்கள் கலைஞர்கிட்டையோ ஜெயலலிதா மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இல்லை இவங்க சில விஷயங்கள், அதாவது பழமொழியை மாற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த டைம் வந்து 2 பேருமே வந்து ஒரு இதாக பண்ணாங்க. ஆனால் 2 பேருடைய கடுமையான உழைப்பு உண்மையிலேயே நான் அந்த இடத்துல பாராட்டுறேன். அதாவது 2 பேர்த்துக்கும் அந்த வெற்றிக்காக எப்படி டே அண்ட் டே அவுட்டு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிரச்சாரங்கள், சோஷியல் மீடியாவும் அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். 2 பெரிய கட்சியுமே சோஷியல் மீடியாவை, தாவேக்கா நேச்சுரலாக வந்து யூத் நிறையா இருக்குது. தாவேக்கில் என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன், அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிற 1.22 crores ஓட்டரில் ஆல்மோஸ்ட் தாவேக்காவுக்கு 70 லட்சம் ஓட்டு வருது. ஸோ அதெல்லாம் நேச்சுரலாக எல்லா யூத்தும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வைரல் பண்ணுவாங்க. நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, அவங்களே ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க திமுகவும் அதிமுகவுமே இதை வந்து சோஷியல் மீடியாவை இந்த ஏஜில் அடாப்ட் பண்ணி அதையுமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கிறத நான் பார்க்குறேன். கடுமையாக அடுத்த உழைப்பு வந்து சீமானவர்கள், அவருக்கு வந்து பலவிதமான ஃபீட்பேக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தாவேக்கா பாருங்கள், உங்கள் ஓட்டில் 2% பிரிக்குது, 3% பிரிக்குது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்றது நம்ம கூட்டணிக்கு வருவாருன்றீங்களா? கூட்டணிக்கு வருவாரா இல்லை கூட்டணிக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணல? அது என்னவாக இருக்கட்டும், அது வந்து சதவீதத்தை பொறுத்து இருக்கு. அவருக்கு எவ்வளவு சீட் கன்வர்ஷன், ஒரு 2-3% குறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு அது தெரிந்தாலுமே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 ஒரு கிலோமீட்டரை வந்து கண்டினியூஸாக அவர் ட்ராவல் பண்ணி ஒரு வரல அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்க்குறோம். விஜய் அவர்கள் வந்து இந்த டைம் ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண பிரச்சாரம் டேட்டு கம்மி, நிறைய அனுமதியே கிடைக்கலையா சார் அவருக்கு? அனுமதி கிடைச்சாலும் அவர் கேன்சல் பண்ணது ஒரு புறம், அனுமதி கிடைக்காதது ஒரு புறம் அப்படின்னு என்ன நடக்குது? அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காலேஜில் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நான் வரலப்பா நீ ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ லாஸ்ட் மினிட்ல 2 பேர் எஸ்ஆர்ம்பாங்க. அதான் அவர் உருவ பொம்மையெல்லாம் வச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க சார் வேட்பாளர்கள்லாம். அதில் வந்து அவருக்கு வந்து அது எப்படி அவர் வந்து ஆனால் வந்த நாள்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது, அந்த கூட்டம் வந்து சினிமாக்காக வந்த க்ரௌடா இது இல்லை க்ரௌடா, அதாவது ஓட்டு கன்வெர்ட் ஆகக்கூடிய க்ரௌடா? இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன க்ரௌடு வந்துச்சோ அது ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆச்சு. ஏன்னா 77 எலெக்ஷனில் இல்லை, அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. அவர் ஆரம்பத்துலேருந்து அந்த இதுதான் செட் பண்ணிக்கிட்டே வர்றார். அவர் சொல்லும் போதெல்லாம் அதை தான் கம்பேர் 1977 உலக அளவில் ஒரு நடிகர் அரசியல் தலைவராக ஜெயிச்ச பெருமை வந்து இந்த மாதிரி. இப்போ அமெரிக்காவில் இருந்திருக்காரு, ரீகன் இருந்திருக்காரு, அவங்க வந்து கட்சி சார்பில் தான் வந்தாங்க. தனியாக கட்சி ஆரம்பித்து தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியை அரசியலுக்கு மாற்றின பெருமை எம்ஜிஆருக்கு அவருக்கு தான் உண்டு. அது நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இதை நாம் இதில் ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தோம். 71 போட்டி வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். காங்கிரஸுடைய ஓட்டு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 30-32%, திமுக 42%, 43% அப்ராக்சிமேட்டாக நம்பர் சொல்கிறேன். எல்லோரும் நினச்சாங்க, இன்ஃபேக்ட் இந்திரா காங்கிரஸ் தான் வந்து எம்ஜிஆரை உடைச்சி திமுகவை உடைச்சி, அப்போ திமுகவோட ஓட்டு 42-20% பாரோம், எம்ஜிஆர் 20 எடுப்பார், அவங்க 20 எடுப்பாங்க, நம்ம 30 நம்ம ரீட்டர்ன் பண்ணால் யார் ஆளுங்கட்சி?
காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி, அதுக்காக தான் எம்ஜிஆரை வந்து பிரிச்சாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அந்த நேரத்தில். நியூஸில் பார்க்கும்போது நான் இல்லை, அந்த நேரத்தில் நான் பிறக்கல. ஆனால் தேர்தல் முடிவு எப்படி வருதுன்னா, திமுக 30% ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, 30 கொஞ்சம் கீழே போயிட்டாங்க அவங்க. அதிமுக ஃபர்ஸ்ட் டைம் 0லேருந்து 33% போயிட்டாங்க. காங்கிரஸ் 30%லேருந்து 15% போயிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுமே இப்போ எம்ஜிஆர் யார் ஒரு எதிர்பார்ப்பு இந்த எலெக்ஷன்ல இருக்கா? எம்ஜிஆர் யார் ஓட்ட பிரிச்சாரு? திமுக ஓட்ட பிரிக்கல அதிகமா, அங்கிருந்து 10 தான் எடுத்தாரு, காங்கிரஸ்ல இருந்து 10-15 எடுத்துட்டாரு. ஸோ இந்த எலெக்ஷன்லையுமே இந்த தாவேக்கா எடுக்கிற அந்த 20% ஓட்டு, நீங்க சொல்றது வந்து ஆக்சிஸ் மை இந்தியா இது மாதிரி வருதே. இல்ல ஆக்சிஸ் 35% கொடுத்துருக்காங்க, சில பேர் 41% கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளெல்லாம் போல. அந்த 20% யார்ட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி திமுக மட்டும் எடுக்கல, எல்லா கட்சியிலேருந்து எடுத்திருக்காரு, எல்லா ஏஜ் குரூப்லேருந்து எடுக்கல, ஒரு ஏஜ் குரூப்ல எடுக்கல. இந்த மாதிரி விஷயத்த நம்ம இந்த எலெக்ஷன் வந்து ரிசல்ட் நீங்கள் ஈவினிங் பார்க்கும்போது பெரிய என்ன முடிவு அப்படிங்கிறது, மக்களுடைய முடிவு என்னன்னு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு உறுதியான முடிவுகள் தெரிய ரொம்ப டைம் எடுக்குமா? நம்ம வழக்கமாக தமிழ்நாடுனா ஓரளவுக்கு 3:30க்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். 4 மணிக்கு ஜெயித்தவர்கள் வந்து ஒரு அது என்ன சொல்றது, அவங்க ஒரு என்ஜாய் பண்ணுறதும் பட்டாசு வெடிக்கிறதும் ஒரு கை அசைக்கிறதுமா தலைவர்கள் அப்படிலாம் போயிடும். ஒரு 3:30க்கே அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். பட் இந்த தடவை கொஞ்சம் தாமதமாகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இல்லை, 4 மணிக்கு ஜெயிச்சவொன்னு நிறைய பேர் ஒரு கூவத்தூர் வர வேண்டி இருக்கு இன்னைக்கு. பனையூர் சார், கூவத்தூர் இல்ல, பனையூர்ல தங்க முடியுமான்னு தெரியல. இல்ல பனையூர்ல தான சொல்லிருக்காரு. இது கூவத்தூர் வேற சொல்றீங்க. ரெசார்ட்லாம் தேடுறாங்கலாம் நீ நியூஸ் வருது. இல்ல நான் தான் நினைச்சேன் பனையூர் பக்கத்துல கூவத்தூர் வந்து ஒரு ராசியான ரிசார்ட், அதனால அங்க போவாங்கன்னு நினைச்சேன் நானு. இல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கர்நாடகால நம்ம பாக்குறோம் பஸ்ஸோட அப்படி ஏத்திட்டு போயிட்டு 2-3 நாள் எங்க இருக்காங்கன்னே தெரியாத ஒரு நிலையில பார்த்தோம். ஒரு மேண்டேட் வந்து ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட்டா வந்தா வரும் வாய்ப்பு இருக்கலாம். என்னோட பார்வையில தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த பாக்குறேன், நல்லதோ கெட்டதோ ஒரு பக்கம் சேர்ந்துருவாங்க, ஒரு பக்கம் அதாவது அலையன்ஸ் ஆகுது மெஜாரிட்டி. அப்படி இல்லாததுனால தான் இந்த தடவை கணிக்க முடியாம பெரிய தேர்தல் செஃபாலஜிஸ்ட்லாம் திணறது. நம்ம மக்கள் மனசை ப்ரிடிக்ட் பண்ண முடியலங்கிறது நம்ம திணறல். ஆனா அவங்க வந்து இருக்காங்கிறது என்னோட பார்வை. அதாவது அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு அலையன்ஸ் ஆட்சியை பிடிச்சிரும். எங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்து திமுக கொஞ்சம் தின் மெஜாரிட்டியில் பிடிக்கும், நாங்கள் ஒரு கெஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ஸோ வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் என்னோட பார்வை எப்படின்னா, ஒரு 9 மணி வரைக்கும் 3 பேர் ஈக்குவலாக போவாங்க. 3 கட்சி, அதாவது திமுக அதிமுக தவேக 3 பேர் ஈக்குவலாக போகிற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். 9 மணிக்கு மேலே டிஎம்கே அலையன்ஸ் லீடு எடுப்பாங்கன்னு பார்க்குறோம். ஒரு 12 மணி அளவில் அந்த லீடு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஏன்னா தமிழ்நாடு மக்களை தான் சொல்ல இல்லையா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமநாடு வரைக்கும், தூத்துக்குடி வரைக்கும் ஒரு மனப்போக்கு, நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரு காமன் பேட்டர்ன் வந்துடுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டை நம்ம பெருசாக பார்க்கல. இந்த நீ கர்நாடகாவில் ஆந்திராவில் பார்க்குற மாதிரி 60 சீட்டு 2 பேர் சேரணும், அதில் ஒரு 10 நாள் சண்டை அப்படிலாம் இல்லை. 2-3 ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நான் நம்புறது வந்து இது வரைக்கும் அந்த ப்ரோட்டோக்கால் ட்ரெண்ட் இப்படி போகிறதுனால ஸோ கண்டிப்பாக அது உடையாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மக்கள் வந்து ஒரு கான்சியஸாக ஒன்றா தான் ஓட்டு போடுறாங்க. அதாவது ஒரு கட்சி ஈஸியாக ஆளுங்கட்சியாக ஒரு அலையன்ஸ், இந்த டைம் கட்சி வருமானம் எனக்கு தெரியல, ஒரு அலையன்ஸ் ஆளுங்கட்சியாக வந்துடும். 2 வித்தியாசம் இருக்குது. கிளியர் மேண்டேட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த அலையன்ஸ் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஒரு 12 மணி தெரிஞ்சிடும். 4 மணிக்கு நீங்கள் எங்கே ஸ்கூட்டர் இருக்குன்னு பாருங்கள், மவுண்ட் ரோடா இல்லை நம்ம ஏரியாவா பனையூரா இதான்னு பாருங்கள். ஸோ அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, 4 மணிக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு லீடு தெரிஞ்சிடும் நமக்கு. பெங்காலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பெங்கால் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 மணி வரைக்குமே டைட்டாக தான் போகும். ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளுமே அங்கே வந்து முடிஞ்சிடும். பாண்டிச்சேரி முடிஞ்சிடும். உங்களுக்கு காலைல 10 மணிக்கு கேரளா கொஞ்சம், ஏன்னா அங்கேயுமே வந்து ஒரு 10 தொகுதிக்குள்ளே தான் வித்தியாசம் வரப்போகுது. கேரளாவும் பெங்காலும் 10 தொகுதி தான். அஸ்ஸாம் தான் 30-40 லீடிங்கில் இருக்குது பிஜேபி. ஸோ நேச்சுரலாக அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 10 மணிக்கெலாம் லெட்டர் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க கவர்னருக்கு. சரியா? ஸோ இதுவும் கேரளாவும் பெங்காலும் இழுக்கும் எனக்கு தெரிஞ்சு லேட் ஈவினிங் 5-6 வரைக்கும். ஏன்னா ஒரு 2 கான்ஸ்டியூன்சி ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க
நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழகத்துல பரபரப்பு இருக்காதுன்றீங்க. இவ்வளவு Social எல்லாரும் எதிர்பார்த்து ரெசார்ட் புக் பண்ணவங்க எல்லாம் நிலைமை என்ன இப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டுங்கிறீங்க. சோசியல் மீடியால ஒரு பரபரப்பு கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் கமெண்ட் பார்க்காம இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா 3 மணிக்கு மேல எலெக்ஷன் கமிஷனை கடுமையா ஒரு திட்டுற குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, அதனால தான் திட்டுற குரூப் இருக்கும். குழந்தைங்க வீடியோ கண்டிப்பா இருக்கலாம், ஒரு சில அழுகாட்சிகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தமிழக ஆனால் வந்து நான் இறைவனை வேண்டிக்கிறேன், எந்த ஒரு அந்த மாதிரியான அசம்பதங்கள் வரக்கூடாது. இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக தமிழகம் அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு சொல்றோம். நிச்சயமா அப்படி ஒரு அமைதியாக இருக்கணும் ஒரு ஏன்னா இந்த 5 வருஷத்துல ஒன்றும் நமக்கு ரொம்ப நல்லது பண்ண முடியுதோ முடியலையோ, எந்த கட்சியாலும் ரொம்ப கெட்டது பண்ண முடியாது. ஏன் கெட்டது பண்ண முடியாதுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்குது, மெஷினரி இருக்குது, ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்குது, கோர்ட் சிஸ்டம் இருக்கு. அதனால எந்த கட்சி வந்தாலும் ரொம்ப கெடுதல் பண்ண நம்பிக்கை வைங்கள் அப்படின்னு வந்து அதனால வந்து எதுவுமே அதுக்காக ரொம்ப வந்து எமோஷனல் ஆக வேண்டியது இல்லை. அவருக்கு யாராக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தகுதி இருந்தால் மக்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அங்கீகரிக்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது தலைவர். அதான் சொல்கிறோம், பொறுத்தார் பூமியாளர்னு சொல்கிறோம்ல, தலைவர்களுடைய பொறுப்பு. தலைவர்களுடைய பொறுப்பு இன்னொரு பொறுப்பு, அவங்களுடைய தொண்டர்களுக்கு அதை பேசி இந்தமாரி ஒரு ட்ரெண்டு போகுதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமாரி இந்த ஜட்ஜே பயப்படுற அளவுக்கு ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா தலைவருடைய கடமை வந்து 2 மணிக்கெலாம் வீடியோ போட்டு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இந்த மாதிரி 4 டயலாக் இருக்கு, அதை சொல்லி அவங்கள பசிஃபை பண்ணுறது நல்லதாக இருக்கும். நிச்சயமா பார்க்கலாம் சார், என்ன மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்களோட பல கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. என்னை வந்து 7 மணிக்கு கூப்பிட்டது ரொம்ப நன்றி. ஏன்னா 8 மணிக்கு மேலே டஃப்பான டைமு, ஒவ்வொரு நேரம் ப்ரிடிக்ஷன் வரும்போது கஷ்டமாக இருக்கும் நமக்கும். ஏன்னா நாங்களும் எங்கள் டீமும் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கனால, அதனால் முன்னாடியே எனக்கு லீவ் கொடுத்துட்டீங்க. நன்றி, வாழ்க. நல்ல ஒரு தேர்தலை வந்து மக்கள் கொடுக்கட்டும். ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அது நியூமராலஜிக்கலாக இந்த எலெக்ஷனில் 22-23 நாளில் பதிவாச்சு. ஏன்னா 4-5-6 ரிசல்ட் வருது. ஸோ இது என்ன காம்பினேஷன் நியூமராலஜி இதை வேற நீங்க கொளுத்தி போட்டிருக்கீங்க. இது என்னென்ன மாதிரி வீடியோ உருவாக்க மாதிரி ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த நாகதோஷம்னு சொல்லுவோம், இந்த ராகுக்கு எதுக்குள்ள எல்லா பிளானட் வர்றது அன்னைக்கு தான் ஓட்டிங் ஆயிருக்கு. ஆமா, ஓட்டிங் 23 நாள் வந்து நாகதோஷத்துக்கு தான் இருக்கு. அன்னைக்கு எல்லாம் எந்த குழந்தை பிறந்தாலும் தோஷத்துக்கு தான் பிறக்கும். நம்ம ராமேஸ்வரத்தில் போய்த்தெல்லாம் பண்ணுவோம்ல, அதுமாரி. ஸோ அப்படி ஒரு அது ஒரு டஃப்பாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். கவுண்டிங் வந்து நம்ம அக்னி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அக்னியா இல்லாம அக்னியிலையும் பெய்கின்ற மழையாக எல்லாரையும் குளிர்விச்சு மகிழ்ந்தா நல்லா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நன்றி. நன்றி சார். நேரலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.